உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என கவலை தெரிவித்துள்ளனர். 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசு கட்டாயம் உயர்த்தும் என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. அதனை நிரூபிக்கும் வகையில் தேர்தல் முடிந்து 1 மாதம் ஆவதற்குள் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் உயர்த்தின. அதன்படி கடந்த 15ஆம் தேதி பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. இருப்பினும் எண்ணெய் நிறுவனங்கள் இன்றும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளன. அதன்படி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 86 காசுகளும் டீசல் லிட்டருக்கு 83 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இதனால் சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 104 ரூபாய் 46 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 96 ரூபாய் 11 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் பால், காய்கறிகள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் என அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். 5 நாட்களில் 3 முறை பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. படிப்படியாக 10 ரூபாய் வரை பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் இப்போ மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் டீசல் ரேட்டு ஏற்றுறாங்க, இறக்குறாங்க. இப்போ அதிகமாக ஏற்றிருக்காங்க 1 ரூபா. நாங்கள் இதால் எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏற்கனவே 4 ரூபா கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக ஏற்றிருக்காங்க. அந்த 1 ரூபா ரேட்டு ஏற்றுனது கூட எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இதனால் அனைத்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாகன ஓட்டுநர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பாதிப்பு சார். இப்போ பெட்ரோல் விலை ஏறுறதுனால காய்கறி விலை ஏறும், அன்றாட வாழ்க்கையோட இது எல்லாமே ஏறும். எல்லாருக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. அது ஏன் தான் கவர்மெண்ட் ஏற்றிக்கிட்டே போகுதுன்னு தெரியல. பெட்ரோல் விலை மிக கடுமையாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விலை ஏறிக்கொண்டே இருக்குது. இதனால் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளது. ஏழை எளிய மக்களுக்கு, தினக்கூலி உள்ளவங்களுக்கு இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. தவிர அதை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு மட்டமான ஒரு விளையாட்டத்தை கொடுத்துட்டே இருக்குது. இப்போது திடீர்னு பெட்ரோல் போடுறேன் பார்த்தீங்கன்னா ரேட் ஏறிடுது. அன்றைக்கி 103 ரூபானாங்க, இன்றைக்கி 104 ரூபா 45 பைசான்றாங்க. ஒரு 4-5 நாளுக்குள்ளே இப்படி 1 ரூபா 50 பைசா 2 ரூபா 3 ரூபா ஏற்றிட்டிங்கன்னா சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ டீ 12 ரூபா 15 ரூபா ஆயிடுச்சு, இப்போ 20 ரூபாய்க்கு வருது. இவ்வளோ விலைவாசி ஏறுது. மக்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ராத்திரியோட ராத்திரியாக ஏற்றுறீங்க. ஏன் மக்களுக்கு சொல்ல மாட்டீங்க? மக்களுக்கு ஏன் தெளிவுபடுத்த மாட்டீங்க? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.